இங்கு அனைவரும் வந்துள்ள அனைத்து அன்பானவர்களுக்கும் ஆசிரியர், ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த போராட்டத்தை நிகழ்வுக்கு ஏன் நம்ம தள்ளப்பட்டோங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது. உள்ளபடி நம்ம எதுவும் புதுசான கோரிக்கைகள்லாம் போல நமக்கு உள்ளபடியே வழங்க வேண்டிய ஓய்வூதியமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th பே அரியராக இருக்கட்டும், PhD இன்சென்டிவாக இருக்கட்டும், இந்த மேண்டேட்டரி கோர்ஸ் இஷ்யூ, இது எல்லாமே நமக்கு வந்து உரிமைகள். வேற உரிமையை தாண்டி நம்ம எதுவும் போல உள்ளபடியே அன்றைக்கி நான் வந்து பேச்சுவார்த்தை வந்து 3 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நாங்கள் டோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேருந்து அவங்க என்ன சொன்னாங்க, செக்ரட்டரியேட் வந்திருக்காங்க. நாங்கள் செக்ரட்டரியேட் வந்தோடனே அங்கேருந்து நேராக உயர்கல்வித்துறை அமைச்சர் இதில் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அங்கேருந்து உயர்கல்வித்துறை செயலாளர்கிட்ட வந்திருக்கேன். நாங்கள் அங்கே போனோம். அங்கே போகும்போது இவங்க எல்லாரும் சொன்னதுபடி 31 கோரிக்கைகளை எடுத்து சொன்னோம். அப்படி சொல்லும்போது ஒரு கட்டம் வரும்போது அவங்க சில வார்த்தைகளை வேற மாதிரி விடும்போது வேகமாக எல்லாருமே கேட்டது தான், உண்மைதான். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இவங்களை யாருமே டெப்டேஷன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த துறையில் வேணான்றாங்க, எங்களை அண்ணாமலை பிள்ளையும் வேணான்றாங்கன்னு. அப்போ வரும்போது எல்லாம் சொன்னா, சார் வேலை பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் தான் பார்க்காதவங்க இருப்பாங்க. அது வந்து தமிழக அரசாக இருக்கட்டும், அதில் நம்ம பல்கலைக்கழகம் எங்கே வேணா இருக்கட்டும், நிச்சயமாக 1% 2% நிச்சயமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் வரும்போது இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, உங்களை பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துக்கலாம் என்ன பண்ணுவீங்கன்னு. அரசு எடுத்துக்க சொல்லி போராடினதே நம்ம. அப்போ எடுத்துக்கலன்னா என்ன, ஒரு தமிழக அரசு இருக்குன்னா அந்த தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமான அரசு தான் அது எப்படி எடுத்துக்காம இருக்கும்? அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன உத்தரவாதம் சார் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம சைட்லேருந்து கேட்டாங்க. ஏன்னா நமக்கு அந்த உத்தரவாதம் என்ன கொடுக்கப்பட்டதுன்னா 2013 அரசு எடுத்துக்கும் போது இங்கு உள்ள ஒவ்வொரு ஆசிரியர், ஊழியர், ஓய்வூதியர்களின் பணப்பலன்களோ பதவியோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதுன்னு சொல்லி தான் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் வச்சு அங்கேருந்து கவர்னர் வந்து போய் ஆக்சுவலாக மேலே வந்து ஜனாதிபதி வரைக்கும் போய் குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்குறாரு, இதை உங்களால் எப்படி இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேள்வி அனுப்புனதுக்கு அப்புறமா திரும்ப பண்ணுறாங்க. அதை தான் எல்லாரும் கேட்டோம். யாரையுமே நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கேட்கல. அங்கே ஒரு இடத்துல வரும்போது அவங்க வேகமாக போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒருத்தவங்க தணிஞ்சு அப்படியே அவங்க கொண்டு வந்தோம். அடுத்து இன்னொருத்தவங்க போகும்போது இன்னொருத்தவங்க வேகம், அப்படி தணிஞ்சு தான் அந்த உறவு வந்து ரொம்ப சுமூகமாக தான் கொண்டு போயிருந்தோம். திரும்ப அமைச்சர்கிட்ட வரும்போது அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவங்க அந்த CSR ஆரம்பிச்சதுல கடைசி பாயிண்ட் மட்டும் அவங்க விட்டதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த தொகுப்பூதியர்களை வந்து நிரந்தரம் பண்ணுங்க. முதல்ல அந்த 35 பேர் கம்பேஷன் கிரவுண்டில் உள்ளவங்களை போடுங்க, அவங்கள நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஃபினான்ஸில் கேட்கணும், ஃபினான்ஸில் கேட்டு செய்கிறோம். சரி ஓகே அடுத்தது சொல்லுங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க. உடனே நாங்கள் எல்லாரும் இந்த கன்சல்டேட் என்ன மாதிரி இவங்க எல்லா தினக்கூலிகளும் நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு உடனே டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஃபினான்ஸ் வந்து நான் கேட்கணும், நீங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் மட்டும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, நம்ம வந்து ஃபினான்ஸ் கேட்டு சொல்கிறோம்னு டக்குன்னு அவங்க தான் ஏஞ்சிட்டாங்க. அப்போது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சுமூகமாக அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கைகளோட அதில் உள்ள பொருள் அவங்க பார்க்கல. நிதி 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 மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ நிதியை பார்க்கணும்னா அவங்க முன்னாடியே அதுக்கான என்னென்ன வழிவகைகள் இருக்குங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கணும். நிச்சயமாக இந்த அரசுக்கு செய்ய முடியாத அரசுலாம் இல்லை. பல விஷயங்களை ரொம்ப சாதுரியமா நிச்சயமா, ஏன்னா அது ஒரு 5000 ரூபா கொடுக்க வேண்டியது நல்ல விஷயம். நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும், அவங்களுக்கு பண்ணது நல்ல விஷயம் தான். அது மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய அந்த அரசு கடைசியாக அமைச்சர் எழுந்திரிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம், சார் காணொலியில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப பின்தங்கி போயிருக்கோம் சார், எங்களையும் விட்டுறாதீங்கன்னு சொன்னோம். இல்லை விட மாட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால நம்ம கோரிக்கைகள் பல கட்டங்கள் போகும்போது பேச்சுவார்த்தைகள் வந்து முறிந்து வர்றது, இதெல்லாம் திரும்ப வர்றது தான். அதனால நிச்சயமா நம்ம வந்து இவங்க செய்வாங்கிறத நம்பிச்சு நம்ம மேல உள்ள நம்பிக்கையில தான் நம்ம போராட ஆரம்பிச்சோம். அதனால தொடர்ச்சியா அவங்களோட ஆதரவை கொடுக்கணும். மென்மேலும் நம்மளோட கோரிக்கைகள் வலுப்பெறும் போது நிச்சயமா நம்ம, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த அரசு அந்த அரசு இல்ல, முன்னாடி 2017 இருந்த தமிழக அரசு நம்மளை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நம்ம அன்னைக்கு மாத ஊதியம் நிரந்தரப்படுத்தப்படுவதுக்கு தான் போராட்டத்தை ஆரம்பிச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க 7th பே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம விட்டு போன DA யாருமே நம்ம நினைக்கல, அதை PFல சேர்ப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க ஒரு பார்ட்டா கிட்டத்தட்ட அப்ப ஆரம்பிச்சது 2018 ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் 3 மாசத்துக்கு ஒரு கேப்ல கண்டிப்பா அவங்க போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு கேப்ல. அப்ப அரசு இருக்கிறத நிவர்த்தி கொடுக்குது. இப்ப நம்ம கிட்ட கேட்கும் போது